கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். சூப்பர் ஹீரோக்களுக்கு இணையாக ரசிகர்களிடம் வரவேற்பையும் வெற்றியையும் அடைந்து அதிக படங்களில் நடித்து வருபவர் நயன்தாரா. சர்ஜன் இயக்க ஐரா படத்தில் இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க நயன்தாரா. இந்த படத்துடைய டீசர் நேற்று வெளியாகி வரவேற்பு அடைஞ்சிருக்கு. பகுத்தறிவு கருத்துக்களை நேரடியாக தமிழ் சினிமாவில் பதிவு செய்யும் இயக்குநர்களில் ஒருவர் வேலு பிரபாகரன். கடவுள் படத்தின் வெற்றியை தொடர்ந்து கடவுள் 2 படத்தின் ஷூட்டிங்கை துவங்கியிருக்காரு. அந்த ஷூட்டிங்கை பார்ப்போம். இந்த கதையில் அவர் ஒரு பகுத்துறையை மட்டும் சொல்லலை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழுடைய வரலாறை அவர் பதிவு பண்ணிருக்கின்றார். தமிழர்கள் எப்படி தோன்றணும் ஒரு சின்ன காட்சி அமைப்புகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்குது. தமிழனுடைய வரலாறு யாரும் இன்னும் சொல்லவில்லை. வீர சிவாஜி அவர்கள் தான் இந்து மகா சபையை நிறுப்பினவர். இந்தியாவில் இந்த இந்து மகா சபை அந்த காட்சி இடம்பெற்றிருக்குது. ஆரியர் படையெடுப்பு எப்படி உள்ள நுழைஞ்சாங்க, இந்த கருப்பை எப்படி வில்லனானா விரோதியானா, வெள்ளையர்கள் எப்படி தெய்வமான காட்சி அமைப்பெல்லாம் இருக்குது. இது ஒரு பகுத்தறிவோட சிந்தனை கூடியது. இது நிஜமான வாழ்க்கையில் நடந்து முடியாது தான். இந்த திரைப்படத்தில் இவருடைய பாத்திரத்தை என்னென்னா, இவர் ஒரு அரசியல்வாதியாக வர்றார். மிகப்பெரிய அரசியல்வாதியாக. அதாவது இவர்களுடைய தந்தை கூட ஒரு அரசியல்வாதியாக இருந்த மாதிரி, அடுத்தடுத்து இவர்களுடைய குடும்பமே இந்த கட்சி தலைமையை கைப்பற்றுகிற ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். பேர் ராதிகா, நான் டான்ஸ் கோரியோகிராஃபர். நம்ம எல்லாம் கடவுள் 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறது. இது ஜஸ்ட் ஒரு 1 minute ஃபன்னி சாங் தான். இங்கே வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு ஒரு 20 டான்ஸஸை வச்சு சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். நல்ல டைரக்டர், நல்ல டீம், நல்ல க்ரூ. ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சாங் ஷூட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் பேஸ்ட் சாங் இது. இப்போ கடவுள் 2 அப்படி படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் நான் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் சொல்ல முடியாது, டைரக்டர் பேரஸாகவே அதில் நான் நடிச்சிருக்கேன். வெங்கட் பிரபு இளைஞர்கள் அதிகம் ரசிக்கும்படியான படங்களை இயக்கக்கூடியவர். வெங்கட் பிரபு இயக்கி முடித்திருக்கும் பார்ட்டி படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ஷியாம். ரூட்டு ஏசி மணிகண்டன் இந்த படத்தை இயக்க மைம் கோபி, கூல் சுரேஷ், அப்புக்குட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசையமைச்சிருக்காரு விஜய் பாபு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால நடிகர் ஆரி, இயக்குனர் பேரரசு கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. எல்லாருக்கும் ஒரு ரூட் போட்ட மாதிரி இப்போ இந்த படத்துக்கான ஒரு ரூட்டை போட்டு, டைரக்டர் ஒரு ரூட்டை போட்டு, ப்ரொடியூசர் தியேட்டருக்கு ஒரு ரூட்டை போட வேண்டியது இருக்கு. அடுத்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த சிறிய படங்களுக்கு தயவு செஞ்சு குரல் கொடுக்கணும். இதை யார் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ முறையாக அவங்களுக்கு தியேட்டருக்கு கிடைக்கணும். என் பேர் ஏசி மணிகண்டன். இது என்னோட முதல் படம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ரூட்டு. இந்த ரூட்டு மூவி மூலயமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சென்னை சிட்டியில் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது நம்ம நினச்ச நேரத்தில் போக முடியுமா முடியாதா அப்படின்றது தான் இந்த ரூட்டு மூவி மூலமாக சொல்ல வந்திருக்கோம். ரூட்டு இந்த படம் ஒரு ரூட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். என்னென்னா ஒரு வழி, ஒரு மனுஷனுக்கு ஒரு வழி எப்படி இருந்தால் எப்படி இருக்கும். எனக்கு என்னோட அந்த ரூட்டுங்கிறதுல நான் ஒரு முக்கியமான ரோல்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு தகப்பனாக ஒரு குழந்தைக்கு ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்படும் போது அவனோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என் பேர் ஹேமாஸ்ரீ. நான் ரூட்டு படத்தில் அம்மு கேரக்டராக பண்ணுறேன். அப்படின்னா அப்புக்குட்டி அங்கிளோட டாட்டராக பண்ணுறேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. என் பேர் விஜய் பிரபு. என்னோடய ஃபர்ஸ்ட் படம் இது. படத்தில் மொத்தம் 2 பாட்டு. ஒரு குத்துப்பாட்டு கானா சுதாகர் பாடியிருக்காரு, இன்னொரு மெலடி சாங் இருக்குது, செந்தில் தாஸ் சார் பாடியிருக்காரு. அண்ட் 2 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. நான் ரூட்டு படத்தோட ப்ரொடியூசர் ஆர் தங்கப்பாண்டி பேசுகிறேன். இந்த ரூட்டு படம் பார்த்திங்கன்னா அன்றாடம் சாலையில் நடக்கிற நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு போக முடியுமா அப்படின்ற சம்மந்தப்பட்டது தான் இந்த ஸ்டோரி. இந்த படத்தோட பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் ஏசி மணிகண்டன் பண்ணியிருக்காரு டைரக்ஷன். சொன்னது மாதிரி சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில்
எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு படத்தை. இந்த மூவி பண்ணும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஹாரர் மூவி தான் பண்ணேன். அதுலேயும் வந்துட்டு என்னோடய ரோல் வந்து சூப்பராக இருக்கும். நான் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் நான் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ரோலும் அப்படி தான். இப்போது வந்து கேர்ள்ஸ் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக கேர்ள்ஸ் எல்லோரும் பார்க்கணும். அப்போ தான் தெரியும் நம்ம எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும்ன்றது. நடிகர் விஜயின் மகன் சஞ்சய் அவ்வப்போது விஜயின் படங்கள்ல டான்ஸ் ஆடியிருப்பாரு. இப்போ வளர்ந்திருக்கும் சஞ்சய் ஜங்ஷன் என்ற குறும்படத்தை இயக்கி அவரே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜேவா மாறி இயக்குனர் ஆனந்த் சங்கரையும் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. விஜய் பற்றிய கூடுதல் செய்தி என்னன்னா, அட்லி இயக்க போகும் படத்துல விஜய் கால்பந்தாட்ட கோச்சா நடிக்கிறாராம். அந்த நிமிடம் குழந்தை இயேசு இயக்கத்தில் புதியவர்களால் உருவாக்கப்படும் திரைப்படம். இந்த படம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை தருதுன்னு பார்க்கலாம். என் பேர் குழந்தை இயேசு, அந்த நிமிடம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வந்து 3 ஸ்ரீலங்கன் மூவி பண்ணியிருக்கேன், சிங்கள மூவி பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் படம். நான் வந்து எஸ்பி முத்துராமன் சார்கிட்டையும் கே பாலச்சந்திர சார்கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த படம் வந்து மீ2 வச்சு ஒரு கதை, ஆக்சுவலாக ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட். ஃபுல்லாகவே வந்து இங்கே 1 வீக் சென்னையில் பண்ணுறோம், மீதியெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் பண்ணுறோம், மலேசியாவில் பண்ணுறோம். இது வித்தியாசமான கதை. என் பேர் ருத்ரா. இது வந்து என்னோட 2வது தமிழ் படம். நான் 2 மலையாளம் படம் நடிச்சிருக்காரு முன்னாடி. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு பீயிங் ஹியர் பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் ஐ எம் தேங்க்ஸ் டு த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர். எனக்கு வந்து இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. Vanakkam, hello, my name is Noshin Khan. I'm an American, first time working in the Indian cinema, the Tamil industry. I came across director Yasu, who is absolutely amazing. The storyline is beautiful, that's why I fell in love with the script and I'll be working first time in Indian cinema. என் பேர் சஞ்சனா நாயுடு. இது வந்து தமிழ் மூவி, எனது ஃபஸ்ட் மூவி. அண்ட் என்ன டைரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏசு டைரக்டர். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. நல்ல யூத் சப்ஜெக்ட் ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் அ நைஸ் கான்செப்ட். This was one of my dreams. I'm playing as the negative hero in this movie, அந்த நிமிடம், and this is going to be a thriller. பிரான்மலை அகரம் குமரா இயக்கத்தில் வர்மன், வேலராமமூர்த்தி, பாரதி விசாகன் மற்றும் பலர் நடித்திருக்கும் படம். வெளிவந்து திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த படத்தின் மேலும் செய்திகளை பார்க்கலாம். பிரான்மலை படத்தோட டைரக்டர் அகரம் குமரா பேசுகிறேன். இதில் எல்லா பாடல்களும் கவிப்பேரரசு வைரமுத்து சார் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கும். பாட்டை நீங்கள் ஒரு தடவை கேட்டிங்கன்னா திருப்பி திருப்பி கேட்க தோணும். அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள், ஆழமான கருத்துக்கள், காலம் கடந்தும் நிற்கக்கூடிய பாடலும் அதில் இடம்பெற்றிருக்கணும். ஹாய், என் பேர் வர்மன். இப்போ லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு அந்த பிரான்மலை படத்தோட ஹீரோ நான். இந்த படம் வந்து ஒரு கௌரவ கொலை பேஸ் பண்ண படம். இது எப்போயுமே பொதுவாக வந்து கௌரவ கொலை வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பரியரும் பெருமாள் பார்க்குறப்ப அந்த அவங்களோட அந்த வழிகள் பார்க்குறப்ப நம்மளுக்கே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் இல்லாமல் இந்த ஆதிக்க சாதியினர் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த கௌரவ கொலைக்கான அந்த என்ன மெத்தடு என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் நாங்கள் காட்டியிருக்கோம். நான் பிரான்மலையோட கோ ப்ரொடியூசர் பேசுகிறேங்க. இதில் நேஹா பண்ணியிருக்காங்க, கஜா கருப்பு சார், வேல் ராமூர்த்தி சார், பிளாக் பாண்டி எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஆதிக்க சமுதாயத்தினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து கௌரவ கொலையை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நடிகராக இருக்கும் சஞ்சய் பாரதி இயக்குனர் விஜயிடம் அசிஸ்டண்டாக சேர்ந்து இப்போ இயக்குனரா அறிமுகமாகிறாரு. இந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸ்ரீ கோகுலம் மூவிஸ். அடங்கமறு ஜெயம் ரவி, ராஷி கண்ணா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க கார்த்திக் தங்கவேல் இயக்கியிருக்கும் திரைப்படம். சுஜாதா விஜயகுமார் தயாரித்திருக்கும் இந்த படம் நல்ல கருத்துக்களை கொண்டிருக்கிறதால ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு எனக்கு தெரியும். ஆனால் பிகாஸ் ஐ பிலீவ் இன் மேஜிக் சினிமா, இது லார்ஜர் தன் லைஃப் என்ற கேட்டகரியில் பார்க்குற ஆள் தான் நான். அது ரொம்ப யதார்த்தமாக பார்க்குற கேட்டகரியில் கிடையாது. அது அடிக்கடி சீஃப் மோட்டிவேட் பண்ணுவார், பரவாயில்ல இந்த இடம் லாஜிக் மிரலாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மேஜிக் மட்டும் தான் நீ நம்பணும்னு சொல்லிட்டே இருப்பார். விச் ஒர்க் ரியலி பெட்டர். எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் பெருசாக பார்க்கல இந்த படத்துக்கு. ஒரு சோஷியல் கன்சர்னோட இருக்குது, அதையும் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எல்லா ப்ரெஸ்ஸும் எழுதுறீங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். ஒரு ஸ்கிரிப்டுன்றது வந்து அழகாக வந்து அது உருமாறணும். அந்த அழகான ஒரு எவல்யூஷன் தான் ஒரு படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். ஸோ கதை என்னதான் இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மிக அவசியம். அது வந்து இந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய வெற்றி வந்து கிடைச்சிருக்கு அது மூலமாக. ஸோ
என்னை பொறுத்த வரைக்கும் நான் முழு கிரெடிட் வந்து கார்த்திக்கு தான் கொடுப்பேன், டைரக்டர் கார்த்திக். முதல் படத்திலேயே என்னை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளர் ஆக்குனதுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ஒரு 45 பேர் வந்துட்டு நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் தேவி தேட்டரில் போய் படம் பார்த்தோம். அந்த அளவுக்கு வரவேற்பு. அது ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு போய் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தடுத்து வந்துட்டு என்ன கொடுக்கணும்னு ஒரு பயம் கூட வந்துடுச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரோட நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். It's been so positive. I think in all my movies, this is the most positive feedback I have received for a movie. So very, very happy and that's it. Congratulations to the team. எங்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. இந்த மொத்த டீம்கிட்டையும் இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த படம் ரிலீஸுக்கு முதல் நாள் இந்த டீமில் எல்லோரும் போய் கனான்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்து படம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு அந்த படத்தை ரொம்ப சிலாகிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். பொறாமை இல்லை, எல்லா படமும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்ன ரவி, இதுமாரி உங்களுடைய மனசு தான் இந்த படத்தோட வெற்றிக்கு பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். அடங்க மறு பேசிய அரசியல், செக்ஷுவல் கிரைம், செக்ஷுவல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு இன்க்ரீடியண்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு ஹீரோ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். பட் இந்த ஒரு இஷ்யூவை இதுக்குள்ளே கொண்டு வந்து வெறும் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக ட்ரீட் பண்ணாமல் அதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு அப்ரோச்சை பண்ணதுக்கு கார்த்திக், ஐ அப்ரிஷியேட் கார்த்திக். இந்த படம் வெற்றிக்கான முழு காரணம் என்னன்னா எல்லாரோடைய எஃபர்ட். எல்லாரும் அது எஃபர்ட்னா அது வெறும் வேலையாக இல்லாமல் ரொம்ப இந்த படம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முதல் படம் மாதிரி வேலை பார்த்துருக்காங்க எல்லாருமே. அதாவது இந்த படத்தோட அத்தனை டெக்னீஷியனும் சரி, அத்தனை எல்லாருமே. ஸோ இந்த படத்தில் நானும் இருந்தேன் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணேன்னா அப்புறம் லைனாக போலீஸ் ஆஃபீஸர் ரோல்ஸ் தான் வரும், பண்ணிகிட்டு இருக்கேன் அஃப்கோர்ஸ். பட் இந்த படத்தில் வந்துட்டு இல்லை, நீங்கள் அந்த மாதிரி ரோல் எதுவும் கிடையாது, நீங்கள் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த மூஞ்சிக்கு நெகட்டிவ் கேரக்டர் வருமானது தெரியல. பட் அதையும் தாண்டி கார்த்திக் சார் வந்துட்டு அதையும் கொண்டு வந்துட்டார். நான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போக சொல்ல டீம் மொத்த மக்களும் பார்த்தேன். கார்த்தி அண்ணா வந்து என்னை பிக் பெல்ட் கார்த்தி அண்ணா தான் முதல்ல இன்ட்ரோ பண்ணாங்க. நான் போய் ஆஃபீஸ் போக சொல்ல முதல்ல உள்ள சொல்ல ஜாக் தம்பியா மதன் தம்பியா எல்லாம் ஒன்றா வர சொல்லவே அவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு. அந்த எனர்ஜி தான் இந்த படத்தோட பெரிய வெற்றிங்க ஐயா. அருண் மாதேஸ்வரன் இயக்கும் படத்துல வசந்த் ரவி ஹீரோவா நடிக்க, பாரதி ராஜா வில்லனா நடிக்க போறாரா? இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.